கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்து இந்த வசனத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் வசனம் 5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் ஏழைகளுடைய பெருமூச்சை கேட்கிறவர், ஒடுக்கப்பட்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கிறவர், புறக்கணிக்கப்பட்ட ஜெப விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஆகவே யார் நமக்கு இருக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று சொல்லி. ஆகவே இந்த வசனம் நமக்கு யார் நமக்கு இடையூறாக இருக்கிறார், யார் நமது பிள்ளைகளுக்கு இடையூறாக இருக்கிறார், யார் நமது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறார், வேலையில ப்ரமோஷனா, வழக்கு விடயத்துல யார் நமக்கு தடையா இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்கே சொல்லுகிறார், அவர்களுக்கு சீறுகிறவர்களுக்கு அவர் எழுந்து அவர்களுக்காக சமாதானத்தை கொடுத்து விடுதலை கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே நாம் கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. நமக்காக போராட ஒருவர் உண்டு, நமக்காக பரிந்து பேசிய ஒருவர் உண்டு. ஆகவே நாம் நமது விண்ணப்பங்களை, நமது ஜெபங்களை, கண்ணீர் கவலைகளை, புலம்பல்களை மனிதரிடத்தில் சொல்லாதபடிக்கு, உறவுகளிடத்தில் சொல்லாதபடி கர்த்தரிடத்திலே சொல்லணும். இங்கே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோக தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்துதான் எழுந்து வருவேன் என்று சொல்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எத்தனையோ பிரச்சனை பாடுகள் மத்தியில எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், கிடைக்க வேண்டிய வேலை, கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எல்லாமே ஆண்டவரே மாறி கிடக்குது. அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள் பெருமூச்சை கேட்டு ஒரு விசை ஆண்டவரை மனமிறங்கும்படி ஜெபிக்கும். எல்லா வேலையும் எங்களுக்காக இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறதுக்காக, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுக்காக நன்றி. எங்க அன்பு சகோதர சகோதரிகள் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அவர்கள் எந்த சூழ்நிலையிலே கடந்து போனார், எந்த உபத்திரம், எந்த பெருமூச்சு, எந்த தடுமாட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் கேட்கிறேன். ஆண்டவர் அப்படியாக கர்த்தர் தாமே செய்ய போறதுக்காக சொல்றோம். அன்பு சகோதர சகோதரிகள் இந்த வசனத்தை கேட்டு, இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் மறக்காமல் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த வார்த்தையை, இந்த அற்புதமான வார்த்தையை உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அனுப்பி இந்த ஊழியத்தை மறக்காமல் என்னோடு இணைந்து செய்யும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதோடு உங்கள் விண்ணப்பங்களை இந்த பதிவேட்டில் எழுதி அனுப்ப மறக்காதீர்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.